எல்லாருக்கும் வணக்கங்க. என்னுடைய பேர் சுரேஷ் மெய்யப்பன். நான் ரேபிட்டோவில் கேப்டனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க தான் என்னுடைய மனைவி கவிதா. எங்களுக்கு திருமணமாகி 23 வருஷம் ஆச்சு. அந்த திருமண வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு மகன். தனியார் பள்ளியில் ஒரு தமிழாசிரியராக நான் பயணிச்சுட்டு இருந்தேன். கொரோனாவுக்கு பிறகு எங்கள் வாழ்க்கை தலைகீழா மாறுச்சு. சரியா எங்களால டியூ கட்ட முடியாம அந்த வீட்டை நாங்கள் இழந்தோம். எல்லாத்தையுமே இழந்து நாங்கள் நிர்கதியாக நிற்கும் பொழுது எனக்கு முகம் தெரியாத ஒரு மனிதர் செஞ்ச ஒரு உதவி, பெரிய உதவி என்னன்னா, ரேபிட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு அறிமுகப்படுத்தினார். ஏன்னா எங்கிட்ட எதுவுமே இல்லை, ஒரே ஒரு பைக் இருக்குது, அவ்வளோதான். இந்த பைக்கை தவிர எங்கிட்ட எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் ரேபிட்டோவில் ஜாயின் பண்ணேன். காலையில் போனால் நைட்டு வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற குடும்பங்களில் நிச்சயமாக இதை விட கூடுதலாக வருமானம் பெற முடியும். நான் என்னால் அப்படி இருக்க முடியாது. இதில் மாதமான ஒரு 25,000 ரூபா சம்பாதிச்சுட்டு என்னுடைய குடும்பத்தையும் நான் பார்த்துட்ருக்கேன். நான் ஒரு 4:45 வாக்கில் கிளம்பிடுவேன். ஒரு 8:30 மணி 9 மணிக்கு வரும்பொழுது ஏதாவது அவங்களுக்கு தேவையானது ஏதாவது வேணுமான்னு கேட்டு வாங்கிட்டு கொடுப்பேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 மணி வாக்கில் மறுபடியும் ரேபிட்டோ ஆன் பண்ணிட்டு போயிட்டோம்னா ஒரு 9-9:30 மணி வாக்கில் வீட்டுக்கு வருவேன். 24 மணி நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் ஆன் பண்ணலாம், எந்த நேரம் வேணாலும் ஆஃப் பண்ணலாங்கிற ஒரு சௌகரியமான சூழல் என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. அதனால் இவங்க எப்போ ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சாலும், ஏதாவது ஒரு அவசரமான தேவைக்காக வீட்டுக்கு வர வச்சாலும் என்னால் வர முடியுது. இங்கே இவங்களோட நேரத்தை செலவிட முடியுது. திரும்ப இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் மறுபடியும் ரேபிட்டோவில் ஆன் பண்ணி ரைட் புக் பண்ணி போக முடியுது. அதனால் இரண்டையும் சமாளிப்பதற்கான சூழலை எனக்கு இந்த ரேபிட்டோ தான் தந்திருக்கு. ரேபிட்டோனா இது வெறும் ஒரு வேலை வாய்ப்பை மட்டும் தராமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தினுடைய உதவியாக மட்டும் இல்லாமல் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ரேபிட்டோ இன்னைக்கு எனக்கு மாறியிருக்கு. அதனால் நான் ரேபிட்டோ என்னுடைய குடும்பத்தோடு, என்னுடைய இதயத்தோடு நெருங்கிய உறவாகவே மாறிவிட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும்.